கதவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் நினைத்தீர்கள் நாங்கள் செய்தி காட்டி வருகிறோம் என்று கலைஞரின் நூற்றாண்டு நிறைவை ஒட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புகழ் மாலை வெளியிட்டுள்ளார். சிறுவாபுரி முருகன் கோவிலில் 28ஆம் ஆண்டு திருக்கல்யாண மகோத்சவம் சிறப்பாக நடைபெற்றது. யூடியூபில் நிர்வாண படம் வந்ததாக பொய்யான தகவலை சொல்லி இளம் பெண்ணை மிரட்டி ஆசாமி பணம் பறித்துள்ளார். அம்பத்தூர் CDH சாலையில் விளையாட்டுப் பொருள் விற்பனை கடையில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. பட்டாசு பொறியால் இந்த விபரீதம் நடந்துள்ளது. மக்களவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் ஜூன் 4ஆம் தேதி எண்ணப்பட உள்ள நிலையில் தமிழ்நாட்டிற்கு நியமனம் செய்யப்பட்ட பார்வையாளர்கள் தொடர்பான பணிகளை ஒருங்கிணைக்க 2 நோடல் அதிகாரிகள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். புகழால் அல்ல செயலால் மறக்க முடியாத தலைவர் கலைஞர் நூற்றாண்டு நிறைவை ஒட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புகழாரம். இடைக்கால ஜாமீன் நிறைவடைந்த நிலையில் மீண்டும் திஹார் சிறைக்கு டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் திரும்பினார். நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் ஜூன் 4ஆம் தேதி எண்ணப்பட உள்ளன. இதையடுத்து தமிழகம் முழுவதும் 1 லட்சம் காவல்துறையினர் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுவர். இந்திய விண்வெளி துறையில் தனியார் நிறுவனங்கள் பங்கேற்பதன் மூலம் நாட்டுக்கு அதிக வருவாய் கிடைக்கும் என இந்திய விண்வெளி ஆய்வுக் கழகத்தின் முன்னாள் தலைவர் சிவன் தெரிவித்துள்ளார். இந்தியாவை சூழ்ந்துள்ள இருள் 4ஆம் தேதி அகலும் என திருமாவளவன் பேட்டியளித்துள்ளார். திருவள்ளுவர் சிலையின் காலடியில் நிற்பது ஒரு சிறந்த அனுபவம் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். இசையமைப்பாளர் இளையராஜா மற்றும் இயக்குனர் மணிரத்னம் ஆகியோருக்கு நடிகர் கமலஹாசன் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் இன்று காலை விமானம் மூலமாக திருச்சி செல்லவிருந்த பிரபல நடிகர் கருணாஸின் கைப்பையில் இருந்து 40 துப்பாக்கி குண்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன. இதைத் தொடர்ந்து அவரது பயணத்தை பாதுகாப்பு அதிகாரிகள் ரத்து செய்தனர். இளம் வீரர் பிரக்ஞானந்தாவுக்கு முதல்வர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் பிரிவின் கீழ் திருநங்கைகளுக்கு வழங்கப்பட்ட இடஒதுக்கீடு ரத்து செய்யப்பட்டது. பாஜக கூட்டணி அதிக இடங்களை கைப்பற்றும் என தமிழிசை சவுந்தரராஜன் பேசியுள்ளார். குற்றாலத்தில் சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். நீண்ட வரிசையில் காத்திருந்து உற்சாக குளியல் குளித்தனர். கருத்து கணிப்பு முடிவுகள் எதிரொலி காரணமாக அதிமுக தொண்டர்கள் கலக்கமடைந்துள்ளனர். நெல்லை அருகே பைக்குகள் மோதி பள்ளி மாணவர் பலியானார். 2 காயமுற்றனர். நாடு முழுவதும் இன்று நள்ளிரவு முதல் சுங்கச்சாவடி கட்டணம் உயர்வு அமலாக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் முதற்கட்டமாக 36 சுங்கச்சாவடிகளில் கட்டணம் உயர்கிறது. சென்னை எழும்பூர் நாகர்கோவில் சிறப்பு ரயில்கள் ஜூன் இறுதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. முதல்வர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சியில் வணிக வரித்துறை முன்னணி வகிக்கிறது என தமிழக அரசு பெருமிதம் கொண்டுள்ளது. சுனில் கவாஸ்கரை சந்தித்த பாபர் அசாம். பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் வீடியோவை பகிர்ந்துள்ளது. T20 உலக கோப்பையில் டாஸ் வென்ற வெஸ்ட் இண்டீஸ் பந்து வீச்சுக்கு தேர்வானது. எகிரும் சின்ன வெங்காயம் விலை மதுரையில் கிலோ ரூபாய் 75க்கு விற்பனையானது. வர்த்தக பயன்பாட்டுக்கான சிலிண்டர் விலை 70 ரூபாய் 50 காசுக்கு குறைக்கப்பட்டுள்ளது. இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை நிலவரம். பெட்ரோல் லிட்டர் ஒன்றுக்கு 100 ரூபாய் 75 காசுகளுக்கும் டீசல் லிட்டர் ஒன்றுக்கு 92 ரூபாய் 34 காசுகளுக்கும் விற்பனையானது. தமிழகத்தில் அக்னி நட்சத்திரம் முடிவடைந்தாலும் வெப்பத்தின் தாக்கம் இன்னும் குறையாத நிலையில் தமிழ்நாட்டில் இன்று 4 இடங்களில் வெயில் சதமடித்துள்ளது. தமிழகத்தில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு ஒரு சில மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் நிகழாண்டில் 124 ஆண்டுகளில் 7வது முறையாக கோடை மழை இயல்பை விட 19% அதிகம் பெய்துள்ளது. தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதவம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.